ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம அக்ரிலிக் ஃப்ளவர் யூஸிங் ப்ரூச்சஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு அக்ரிலிக் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து ஒரு சுகர் பீட்ஸும் கொடுத்துட்டு அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சுட்டு சுகர் பீட்ஸை மேலே தள்ளிட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸ்க்கு உள்ளே மட்டும் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரியே அது அந்த ஃப்ளவருக்கு அடுத்த அந்த பக்கமும் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரியே அக்ரிலிக் ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அந்த சுகர் பீட்ஸை மேலே தூக்கிட்டு அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸுக்கு உள்ளுக்கு தான் அந்த ஸ்டிச்சஸை நீங்கள் கொடுத்துக்கணும். நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே கோல்டன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ ஒன்று அந்த கிளாத் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெட்டீரியல்ஸ்க்கு கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் நானும் அந்த 2 ஃப்ளவருக்கு சென்டருக்கு நேரே மேலே வச்சு அந்த ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாங் 2 பீட் எடுத்துக்கிறேன். அந்த 2 ஃப்ளவருக்கு எண்டில் வச்சுட்டு அந்த லாங் 2 பீடை நிறைய வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு லாங் 2 பீட் எடுத்து அந்த இப்போ ஸ்டிச் பண்ணோம்ல அதுக்கு கொஞ்சம் நேரம் மேலேயாட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஒய்ந்தும் கீழே தாந்தும் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு குட்டி டியூப் பீட் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேர்ல் பீடு, ஒரு ஒயிட் பேர்ல் பீடு கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 mm பீடும் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையுமே நீங்கள் கண்டிப்பாக அது ஸ்டிச்சஸ் கொடுத்து தான் ஆகணும். இல்லாட்டி அது இலகி ஒரு மாதிரி தொங்கிட்டு இருந்துடும். ஓகேங்களா? அதனால் அந்த பீடுக்கு ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையும் அந்த ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பார்த்திங்களா? ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையும் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் நேரே அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவருக்கு எண்ணெய் அந்த ஃப்ளவருக்கு எண்ணெய் நேரே வச்சு இதே ப்ராசஸ் தான் நான் மேலேயும் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி டியூப் பீடு, பேர்ல் பீடு, கோல்டன் கலர் பீட் எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஹார்னரில் வந்துட்டு அதே போலேயே ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ப்ரூச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் இதுக்கு பக்கம் வேறு ஏதாச்சும் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே வந்து எண்ட் நாட் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நான் வந்து கொடுக்காட்டி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் எண்ட் நாட் கொடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு அந்த கிளாஸ் வந்துட்டு கிராப் ப்ரூச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ வந்து பேர்ல் பீட் வந்து க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டி பீடாக இருக்கனால 8 பீடு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 6 நம்பர்ஸ் எடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஓகே, இப்படி நேரே மொத்தமாக 8 பீடையும் கோத்துட்டு அந்த எண்டில் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையுமே வந்துட்டு ஸ்டிச் கொடுங்க. அது நான் கொடுக்குறது போலவே ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையும் ஸ்டிச் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? கரெக்டாக நீட்டமாக வச்சு கொடுத்துக்கோங்க. அதே போல் கீழே அதுக்கு நேரே வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த நம்ம முதல்ல தொடங்கியிருக்க பீடில் இருந்து கொஞ்சம் தள்ளி அதுக்கு அந்த 2 பீடுக்கையும் சென்டரில் பாருங்கள், சென்டரில் வச்சு
எடுக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக அந்த முக்கோணம் ஷேப்பில் அந்த கிராப் ஷேப்பில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, பார்த்தீங்களா இப்போது அதே போலயே நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பீடு கடையிலையும் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் கீழே பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக குறைச்சிட்டு வரணும். நான் முதல்ல 8 எடுத்தேன், அடுத்து 7 எடுத்தேன், இனி வந்து 6 அப்படி குறைச்சிட்டு வரணும். லாஸ்ட்டில் 1 வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கணுங்க. சரிங்களா? ப்ளவுஸில் எல்லாம் இந்த ஒர்க் போடும்போது சூப்பராக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த சுகர் பீட்ஸ் வந்து ஒவ்வொரு பீடுக்கு உள்ளேயும் வச்சு ஒவ்வொரு பீடில் அந்த இடையில கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு உள்ளேலாம் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இடையில அங்கங்கே ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக அழகாக ஒரு லுக்காக இருக்கும். அடுத்து வந்துட்டு மேலே 2 லைன் வரைஞ்சிக்கிறேன். அதே போல் டியூப் பீட் எடுத்துகிட்டு நிறைய கோத்துட்டு இடையில பீடுகளை ஸ்டிச் கொடுத்துக்கோங்க 2 பக்கமுமே. இந்த பக்கம் அதே போல் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியோ அது போல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் லீப் சீக்வன்ஸ் எடுத்து லீப் சீக்வன்ஸ் வந்து அந்த எண்ட்லையே அந்த காம்புக்கு நேர எண்ட்லையை வச்சு ஒரு டியூப் பீடு வச்சு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த காம்புலேயும் இந்த ஸ்டெம் இருக்குல்ல, அந்த ஸ்டெம்பில் வச்சு கொடுத்துக்கோங்க. ஓகே, எந்த ஸ்டிச் பண்ணாலும் எண்ட் நாட் போட மறந்துடாதீங்க. எண்ட் நாட் கம்பல்சரி போட வேணும். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணி கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.